ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே டைரெக்டாக இன்டீஜரை ஆப்ரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து ஸ்பெஷல் கேஸ். இது என்ன பண்ணுன்னா இன்டீஜரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும், டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். ஓகே, இப்போ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். And, or, not, XOR, right shift, left shift. Okay, we know that end வந்து connecting two integer, two decimal point, two binary, addition, subtraction அந்த மாதிரி ஒரு ரெண்டு இதை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் end யூஸ் ஆகுது. மற்ற எல்லாமே it will say ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த கேஸில் நடக்கிற ப்ரோக்ராம் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா. யுனாரியில் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி ரிலேஷனலில் பார்த்துருப்போம். அதை பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இஃப் யூ நீட் யூ கேன் வாட்ச் த பிஃபோர் வீடியோ அண்ட் கம் டு திஸ் வீடியோ. ஓகே, ஆர் இப்போ உங்களோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னு இருந்துச்சு, ரெண்டுமே ட்ரூ. A is equal to 3, B is equal to 5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ. அந்த கேஸில் உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், A is equal to 3, B is equal to 5. இதுதான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. கொடுத்துருக்க வேல்யூவில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், A வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம், ட்ரூ. B வந்து 5 கொடுத்துருக்கோம், ட்ரூ. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. இன் கேஸ் A வந்து 5னும் B வந்து 3 அப்படின்னும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ். இன் கேஸ் த தேர்ட் கேஸ், if A is equal to 3 and B is not equal to 5 அப்படின்னு வந்துருச்சுன்னா the answer will be false. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தப்பான என்ட்ரி இருந்தாலுமே ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நாட். நாட்னா if value is true false அப்படின்னு வரும், if value is false then true அப்படின்னு வரும். இதோட ஆப்போசிட்டில் வர்றது தான் நாட். ஓகே, now XOR T, F true and false அப்படின்னா answer will be false, the result will be false, இல்லைனா true. ஓகே, right shift and left shift இது ரெண்டுமே ஷிஃப்ட் தான். இட்ஸ் a general. இதெல்லாமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சு படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே.